கோயம்புத்தூர்ல அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை ரொம்ப ரொம்ப கொடுமை தான். 6 மணி நேரமா துடிக்க துடிக்க அவ்வளவு மோசமான செயல்கள் பல நடந்திருக்கு. இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா பேசுவோம். இன்னும் இது எப்படி பேசுறது? இவர கால்ல இந்த 3 நபர்களையும் சுட்டுட்டாங்க. சுட்டு புடிச்சுட்டாங்க போலீஸார் அப்படிங்கிறாங்க. அவனுங்கள கால்ல மட்டும் சுட்டுருக்க கூடாது. இன்னும் சில இடத்துல சுட்டு வாழ்க்கைய முடிச்சு விட்டுருக்கணும். வேற என்னங்க சொல்றது? வேற எப்படி பேசுறது? எல்லார் வீட்லயும் அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தை, அம்மா, பாட்டி, சித்தி, அண்ணி, பெரியம்மா என்னென்னவோ உறவுகள்ல பெண்கள் அப்படிங்கிறவங்க கூடவே தானே இருக்காங்க. கூடவே தானே இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு இந்த 3 பசங்க இருக்கிறானுங்கல்ல, இப்போ நடந்துச்சுல்ல, அந்த திருட்டு நாய்கள் இருக்காங்கல்ல, அவங்க தனியா எதுவுமே இல்லாத ஒரு உலகத்திலேயே இருந்து வந்தானுங்க. யாருமே எனக்கு கிடையாதுப்பா, நான்லாம் சும்மா தனியாவே வந்தேன், பெண்களே நான் பார்த்தது இல்லைன்ற இடத்துல இருந்தா வந்தாங்க. இதே சம்பவம் அவங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யோசிச்சாவே தப்புங்கிறது நடக்காதுல்ல. பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. எல்லாத்துக்கும் முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர்களும் சிறப்பான சம்பவம் செய்திருக்கிறாங்க. இதை டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் சொல்றேன். உங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டையும் கொடுத்துடணும். என்ன காரணம்னா, ஒரு டாஸ்மாக் ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா செயல்படல, நல்லா கல்ல கட்டல அப்படின்னா அந்த கடையை ஒண்ணு தூக்கிடணும், இல்லையா அந்த இடமாற்றம் பண்ணி வேற இடத்துல வைக்கணும். இதுதான் ஒரு சினாரியோஸா வச்சிருக்காங்க. இந்த கடை ஒரு இடத்துல ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. பெரிய அளவுல நடமாட்டம் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது ஒரு டாஸ்மாக் கடை. இந்த கடையில இதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நீ தூக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் அதை குடிக்கிறதுக்காக குடிகாரர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, குடிப்பிரியர்களா, மது பிரியர்கள் நினைக்கிறேன். இதுதானே அரசாங்கம் இப்படிதான் இவங்களை அழைக்கணும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்கல்ல. இந்த மது பிரியர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து ஊர்ல இருந்து வராங்க. இந்த ஒதுக்குப்புறம் நல்லா இருக்கு, குடிக்கிறாங்க, வித்து பாரோட இருக்குது. இது பழகிட்டாங்க. திடுதிப்புன்னு இங்க மாற்றம் பண்ணிட்டா இவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. பெரிய அளவுல கல்லா காட்டுறதுனாலும் இவங்க எல்லாம் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா பிளாக்ல மது பாட்டில்ஸ வித்திருக்காங்க. இட் மே பி 10 ரூபாயா இருக்கலாம், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு மேல வசூலிக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுது. வித்து பிளாக்ல சரக்கு வாங்கி வித்து எல்லாரும் அவங்க குடிக்கிறாங்க. ஒரு காலி இடமெல்லாம் இருக்குன்னு சொன்னல, குடிக்கிறது, படுக்கிறது, தூங்குறது, எழுந்து போறது, திரும்பவும் குடிக்கிறது, 24 மணி நேரமும் அங்க இல்லீகலான அந்த பாட்டில் விற்பனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள் என்ன பண்றாங்க, இளைஞர்கள் எல்லாரும் போயிட்டு, ஏன்னா இங்க ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இங்க பிளாக்ல வித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரையும் தாக்கி பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சி, கடையை உடைச்சி எல்லாம் சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாங்க. பாட்டில் என்ன ரேட்டு, எப்படி உடைக்கலான்னு ஒரு பக்கம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிதி. கும்மன் உட்கார். என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் மதுபான கடைகள் வேண்டாம், மது ஒழிப்பு இருக்கணும், எங்களுக்கு மது விற்பனை குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட்டா பாக்குற விஷயம் எவ்வளவு குடும்பத்துக்கு ஒரு பெரிய இடியா இருக்கு அப்படிங்கிறது புரியுதா இல்லையான்னு நம்மளா கதறோம்ல. எவ்வளவு கனிமொழியாக்கெல்லாம் எங்கக்கா போனீங்க நீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறது தமிழகத்துலதான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆளும் கட்சியா இருக்கும் போது, பிரதான எதிர்கட்சியா திமுக இருக்கும் போது அவ்வளவு வாய்ஸ் கொடுத்த கனிமொழி அக்கா எங்க போனீங்க? இன்னைக்கு கடைகளை மூடணும் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல பிளாக்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு வெளிச்சத்துக்கு வந்துருக்குன்னா அப்ப எத்தனை ஊர்ல பிளாக்ல இந்த மாதிரி சேல் பண்ணப்பட்டுட்டு இருக்கு? புரியுதா? பேசணும் அப்படின்னா போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த விஷயம்லாம். இது அடுத்த கட்டம். இப்போ என்ன சம்பவம்னா, இவங்களை உடைச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தில்லு தைரியம் வேற லெவல் அப்படின்னு பாராட்டுகள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அங்க இருந்த நபர்களுக்கு குவிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது கூட இப்ப இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ சொல்லியிருந்தால, இந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசுவோம். கோயம்புத்தூர் மாணவி, இவங்களுக்கு ஃப்ரெண்டு, ஆண் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொல்றோம். ஆனா அது ஃப்ரெண்ட் இல்ல, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒரு ஏர்போர்ட் பின்னாடி ஒரு ஊரு, அது நான் சொன்னேன்ல, இப்ப நான் சம்பவம் எல்லாம் சொன்னேன்ல, இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு கார்ல அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க கார்ல. இதை பார்த்துட்டு நல்லா குடிச்சுட்டு நல்லா சிறப்பா பிளாக்ல வாங்கி அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அந்த வார்த்தையை, குடிச்சுட்டு மது பிரியர் இருக்காங்கல்ல, மது பிரியர்கள், அவங்க என்ன பண்றாங்க, கதவை தட்டுறாங்க. ஏ தொறங்க 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 அப்படிங்கிறாங்க.
யாரா அவன் புதுசா இருக்கானேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு வெளில வரல. காரை அப்பவே ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிருந்துருக்கணும் சல்லுன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்கல்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னவாவது பண்ணிருக்கணும். பட் சூழ்நிலை அங்க என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது, அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். பட் ஃபைனலி அங்க இருந்து இவர் வந்து சரி ஓகே நான் போய் முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் நண்பர் சொன்னேன்ல, இவர் வெளில வராரு. வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள கத்தியால அவர் தலையில தாக்கப்பட்டு அவர் அங்கவே மயக்கம் அடிச்சு விழுத்துடுறாரு. சுமார் 11 மணி அளவுல இதெல்லாம் நடக்குது. இந்த சம்பவம் எல்லாம் எவ்வளோ 11 மணிக்கு நடக்குது. இந்த பொண்ணை என்ன பண்றாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தூக்கிட்டு போயிடுறானுங்க இந்த 3 பேரும். அந்த பையன் கரெக்டா 11 மணிக்கு மயக்கம் அடிச்ச பையன் 2 மணிக்கு எழுந்துக்கிறான். பாக்குறான், என்னடா பொண்ணை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைஞ்சு ஓடி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றான், பதிவிடுறான். அங்க இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வாழ்த்துக்கள், சிறப்புபட வேலை செய்திருக்கிறாங்க. அது அவங்க வேலை தானே தீபிகா, நீ என்ன பாராட்டுற அப்படின்னா அவங்களோட வேலை தான். நம்ம எல்லாருமே கொடுத்த வேலையை சிறப்பா செய்யறோமான்னு கேட்டா இல்ல, அதுக்கு மேல தானே கொடுக்கறதுக்கு மேல ஏன் கூவுறன்னு சொல்ற மாதிரி தானே நடக்குது. பட் அந்த நேரத்துல ராத்திரி நேரத்துல பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோட போயிருக்காங்க. இந்த சினாராவை நான் ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இதே மாதிரி சம்பவங்கள் பல இடங்கள்ல இப்பெல்லாம் போக முடியாது, லேட் நைட் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸார் தட்டியும் கழிச்சிருக்காங்க நிறைய சினாரியோஸ்ல, நிறைய கேசஸ்ல. பட் இந்த இடத்துல அப்படி நடக்கல, உடனுக்குடன் போயிருக்காங்க. அங்க போய் ஸ்பாட்டை பாக்குறாங்க. அங்க அந்த விண்டோஸ் எல்லாம் உடைக்கப்பட்ட அந்த துகள்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆமா கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு, அந்த பையன் சொல்றது உண்மைதான் அப்படின்னு உறுதி செய்யறாங்க. கிட்டத்துல எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேடி போறாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல என்ன ஆகுது, அந்த பொண்ணை பாத்துடுறாங்க. எப்படி பாக்குறாங்க, எப்படி பார்க்க கூடாதோ அப்படி பாக்குறாங்க. உடம்புல ஒட்டு துணி கூட இருக்கக்கூடாது, துணியெல்லாம் போட்டுருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடும், யாருக்கிட்டயாவது உதவி கேட்டுரும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 திருட்டு நாய்களும் என்ன பண்றாங்க, துணியெல்லாம் இல்லாம சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமா அவனுங்கெல்லாம் என்னத்த பண்றது. அப்ப பெண்கள்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க, எப்படி எல்லாம் சுத்தலமா வேணாமா, வெளில எல்லாம் போகணுமா வேணாமா, சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உன் வீட்டுல அப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த அப்ப கேட்ட கேள்விதான், எப்படி இருக்கும் எரியாதா? உடம்பெல்லாம் எரியாது, தூங்க முடியுமா ராத்திரியில? எப்படி இருக்கும்? யோசிக்கவே பயமா இருக்கு, எப்படி இருக்கு, பயமா இருக்கு. நம்மளும் ஒரு பொண்ணு, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அம்மா, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கு யோசிச்சாவே எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லவே முடியல, வார்த்தையே வரல. ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலமான செயல். இந்த மாதிரி நடக்குதுன்னா அடுத்தவ பயப்படணும், கிட்ட வரக்கூடாது, பயப்படணும். எப்படி பயப்படணும்? தண்டனை அப்படி இருக்கணும். நெருப்பு கிட்ட போனா சுடும் இல்ல, நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம், போய் தொட்டா சுடட்டும், சுட்டா திரும்ப போக மாட்டான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம்ல. ஏன் சொல்றோம்? சுடும், வலிக்கும், நல்ல கான்சியஸ்ல நம்ம போய் கை வைப்போமா? பண்ண மாட்டோம்ல. ஏன்னா சுற்றோம், கையில புண்ணு வந்துடும், வலிக்கும், தெரியும்ல. அந்த மாதிரி உனக்கு சுற்றோன்ற மாதிரி உனக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்பதான் திரும்பவும் மறுபடியும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா கொஞ்சமா மூளை இருக்கணும்ல. இதை பாக்குற ஒரு எவ்வளவோ நிறைய பேர், ஒரு அப்பா ஸ்தானத்துல, ஒரு அண்ணன் ஸ்தானத்துல, ஒரு தம்பியா எவ்வளவோ பேர் இந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கும் இதெல்லாம் காமிக்கணும். இந்த மாதிரி பண்ணா இப்ப நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும், இதை வந்து இப்ப அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் கூட பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, அவன் இப்படி இருப்பானானே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு. ஆனா அது இது எனக்கு என்ன எப்படி பேசுறது, என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி அதெல்லாம் தோணி, எவ்வளவு கேவலமான விஷயம். 3 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை அவ்வளவு மோசமா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அது லைஃபே போச்சு இல்ல. இப்ப நீ மட்டும் நல்லா இருந்துருவியா? அதேதான் ஒரே ஒரு கேள்வி. இப்ப தப்பு பண்ணிட்ட, அந்த பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் போச்சு இல்ல. இவனுக்கு அந்த பொண்ணை உடனே மீட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்ததா எங்க போனானுங்க அந்த திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 திருடனங்களையும் இந்த லூசு பசங்களையும் தேடிக்கிட்டு 7 தனிப்படை அமைச்சு போலீசார் வந்துட்டு என்ன பண்றாங்க, தேடுதல் வேட்டை அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க. துடியலூர் பகுதியில பட்டத்தரசி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த 3 லூசு பசங்களும், தவசி, காளீஸ்வரன், கருப்புசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கொடூர அரக்கன்களும் கிடைச்சிருக்கானுங்க.
கிட்டத்துக்கு போன சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸார மணிக்கட்டிலே தாக்கியிருக்கானுங்க, வெட்ட முயற்சி பண்ணிருக்காங்க, வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால வெட்டிட்டு தப்பிச்சு ஓடும் போது கரெக்டா அர்ஜுன் ஞானசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆய்வாளர்களும் சேர்ந்து அவங்க கால்ல சுட்டு அவங்கள புடிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, காலில் சுடுறதுக்கு பதில் மொத்தமா முடிச்சு விட்டுருக்கணும் அவனுங்களை. வேற எங்கேயாவது சுட்டு இப்படி பண்ணா இதாண்டா உனக்கு தானே. ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படிதானேங்க பண்றாங்க. அவன் ஃபேமிலி நினைச்சா ஒரு பக்கம் அவங்க எப்படி இருக்கும், அவனுக்கு மேபி கல்யாணம் ஆயிருக்கலாம், அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய குழந்தைங்க அதெல்லாம் என்ன பண்ணும். இப்படி அப்பாவோ இல்ல அண்ணனோ இப்படி வச்சா நம்ம பிள்ளையோ வச்சா இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு அருவருப்பா இருக்கும்ல, எவ்வளவு கேவலமா இருக்கும். இதெல்லாம் என்ன பெருமையா? இப்ப அவனுக்கு லைஃப் தான் போச்சு. கூட்டு போயிட்டு வைப்பானுங்க, ஜெயில வைப்பாங்க. பெரிய ஆளாம் தான் எஸ்கேப் ஆகி வெளில வந்துடலாம். பட் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்மா இருக்கும் பெரிய தண்டனை. இவங்களுக்கெல்லாம் தண்டனை இன்னும் வாங்கி கொடுத்தாதான் ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கறது கிடைக்கும். இன்னொரு டிஸ்கிளைமரா கூட வைக்கிறேன், பெண் பிள்ளைகள் இதை பாக்குற தங்கச்சியா அக்காவா எப்படி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வயசு அப்படிங்கிறது வெளில போறதுக்கு எவ்வளவோ பிளேசஸ் இருக்கு. பட் நடமாட்டம் இருக்கணும், மக்கள் நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கணும். எவ்வளவு இஷ்யூஸ் நம்ம பாக்குறோம். 1 2 நான் தைரியமா இருப்பேன், நீ இப்படிலாம் பேசலாம், பெண்களை நீயே தப்பா பேசுவியா, தைரியமா இருக்க வேணான்னு சொல்லுவியான்னு கேட்கலாம். நான் அப்படியெல்லாம் சொல்லலை. நல்லா இருக்கணும், தைரியமா இருக்கணும், எல்லாரையுமே ஃபேஸ் பண்ண தெரியணும், நல்லா எல்லாமே இருக்கணும், நல்ல ஒரு ஆளுமை திறன் இருக்கணும், நல்ல விஷன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். கூட நான் நடந்து போயிட்டே இருக்கேன், அங்க ஒரு சாக்கடை இருக்கு, தெரிஞ்சு நான் போய் விழுவனா விழுந்தா நான் பைத்தியம், நான் லூசு, எனக்கு புத்தி சுவாதனை கிடையாது அப்படிதானே அர்த்தம். நான் விழாம தாண்டி போறேன் அப்படின்னா நான் கரெக்டா இருக்கேன். அதுதானே, ஒரு சாக்கடை இருக்குன்னா தாண்டி போகணும். அதுதான் நார்மலா நம்மளோட ஹியூமன் மைண்டா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ராத்திரி நேரத்துல நடமாட்டம் இல்லாத இடம் உனக்கு சேஃப்டியா அப்படிங்கிற ஒரு சேஃப்டி மெஷரை நீ யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் கார்ல தான் உட்காந்து பேசுறீங்க அப்படிங்கும் போது எங்க வேணா உட்காந்து பேசலாம்ல, அங்க எதுக்கு அந்த மாதிரி. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சேஃப்டி முக்கியம். திரும்பவும் சொல்றேன், இது போகாம இருந்திருந்தா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. எதுக்கு அந்த பொண்ணுக்கு 10:30 மணிக்கு அங்க என்ன வேலை, எவ்வளவோ பேர். இதெல்லாம் தேவையான்னு தான் நான் கேட்பேன். இந்த மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு இனிமேவும் நடக்கலாம், நடக்கவே நடக்காது. நம்மளதெல்லாம் புனித நாடு, நம்மலாம் சூப்பர், அப்படிலாம் நடக்கும், நீ சும்மா இரு அப்படிலாம் சொல்ல வேணாம். ஏன்னா நடந்துட்டு தானே இருக்கு, தானே புதுசா எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல போகும்போதும் அந்த பயமும் இருக்கணும். எவ்வளவு திமிரு இருக்கோ, எவ்வளவு வல்கரா இருக்குமோ, எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தைரியமா அப்படியே பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஃபேஸ் காமிச்சு பேசுற ஆளா இருந்தாலுமேவும் அந்த பயம்ன்றது கண்டிப்பா இப்படிலாம் பாக்குறோம்ல. நம்ம பயப்படவே மாட்டேன்னு நம்ம நினைச்சாலும் இப்படிலாம் பார்த்தா பயம் வந்துருதுங்க. எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப நான் பேசின விஷயங்கள் என்னுடைய கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது, நான் சொன்னது சரியா அப்படிங்கறத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, அதையும் பாக்குறேன், நான் கண்டிப்பா படிப்பேன், ஒருத்தவங்களுக்கும் ரிப்ளையும் பண்ணுவேன். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.